விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சிபிஎம் மாநில செயலர் வே. சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். தாமரைக்கு வாக்கு கேட்கிற காரணத்தினால் அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான பெரிய புலனாய்வு எல்லாம் தேவையில்லை. ஆகவே உடனடியாக அந்த காணொலி காட்சியை வெளியிட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதும், அதற்கு பின்னணியாக இருந்து செயல்பட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தேர்தல் காலத்தில் பல்வேறு அதிகாரிகளை மாற்றுவது, நேர்மையான அதிகாரிகளை நியமிப்பது என்கிற பெயரில் அதிகாரிகள் மாற்றம் என்பது IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகளை மாற்றுவது என்பதெல்லாம் வழக்கமாக நடைபெறக்கூடிய காரியம்தான். ஆனால் நேற்றைய தினம் மதுரை மாநகர காவல் ஆணையராக இருந்த திரு லோகநாதன் IPS அவர்களை மாற்றிவிட்டு அபிஷேக் தீட்சித் என்கிற ஒரு IPS அதிகாரியை மதுரை மாநகர காவல் ஆணையராக இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. இந்த அபிஷேக் தீட்சித் என்கிற இந்த IPS அதிகாரி கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த காலத்தில் அந்த ஒரு வருட காலத்தில் மட்டும் 87 பணிமாற்றங்களுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த 87 பணிமாற்றங்கள் மூலமாக வேறு பெரும் தொகையை காவல்துறையினரிடமிருந்து லஞ்சமாக பெற்றார் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது ஏற்கனவே இருந்து, அதே மாதிரி தன்னுடைய பதவியை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடில் ஈடுபட்டார் என்பதற்காக 18 மாத காலம் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் இந்த அபிஷேக் தீட்சித் என்கிற IPS அதிகாரி. ஆகவே இவ்வளவு நல்லவரை ஏற்கனவே அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற லோகநாதன் மோசமானவர் என்கிற பெயரில் இவரும் நல்லவரை கொண்டு வந்து போடுவதன் மூலமாக தேர்தல் ஆணையம் என்ன செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். சிறந்த அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் ஏற்கனவே தான் பணி செய்த உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் பணியில் இருந்த காலம் முழுவதும் மோசடி, லஞ்சம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபரை இதற்காக இப்போது தேர்தல் காலத்தில் மதுரை மாநகர காவல் ஆணையராக நியமிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இது உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு காரியமாக கருத வேண்டியிருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த பணி நியமனத்தை, அபிஷேக் தீட்சித் பணி நியமனத்தை தலைமை தேர்தல் ஆணையர் ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது சம்பந்தமாகவும் நேற்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் எங்களுடைய கட்சியின் சார்பில் முறையாக புகார் மனு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைய தினம் கோவை மாநகரத்தில் 2 பாதாள சாக்கடை மரணங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. பெரிய துயரமான சம்பவம். அந்த மரணமடைந்த அந்த தொழிலாளியினுடைய குடும்பத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் பொதுவாக இது போன்ற பாதாள சாக்கடை மரணங்கள் என்பது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் இருப்பது என்பது மிகுந்த கவலைக்குரியது. எவ்வளவோ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஏற்பட்ட பிறகும் மதுரை காவல் ஆணையர் மாற்றத்தில் உள்நோக்கம் இருப்பதாக சிபிஎம் மாநில செயலர் வே. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தரம் தாழ்ந்து பேசுகிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமி என்று அவருக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். கருணாநிதியை வீட்டுச் சிறையில் ஸ்டாலின் வைத்ததாக பழனிசாமி கூறியதற்கு சிபிஎம் மாநில செயலர் வே. சண்முகம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.